I speak to Mr. Jeevan? आप कौन है? देवेंद्रन. कहाँ से? चेन्नई. 1 मिनट. Okay. काम करना है तो कर, नहीं तो फुट. काम चोर कर कहीं का. कोई देवेंद्रन. क्या जा, अपना काम कर. कैसे हो साहब जी? என்ன சார் அப்புறம் எப்படி இருக்கீங்க? உங்களை பத்தி வர நியூஸ் எல்லாம் ரொம்ப அற்புதமா இருக்கு. மந்திரி சபையில நீங்க கண்டிப்பா இருந்தே ஆகணும். அப்படி நீங்க வந்தாதானே எங்களை போல ஏழைங்களா கஞ்சி குடிக்க முடியும். ஜீவன், நான் ஒரு பிரச்சனையில் இருக்கேன். அதுக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன சார் மேட்ரு? இது ஒரு பெரிய சிக்கல். ஆனா அவுத்து எடுத்துடலாம். ரொம்ப ஜாக்கிரதையா எடுக்கணும். காரணம், காப்பாத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருந்த ஒரு உயிரை நீங்க அநியாயமா கொன்னுட்டீங்க. அந்த சம்பவத்துக்கு நீங்க தான் முழு காரணம்னு சொல்லி ஒருவேளை அவன் அப்ரூவரா மாறிட்டா அந்த கொலைப்பழி உங்க மேல விழுகிறதுக்கு சட்டத்துல நிறைய சான்ஸ் இருக்கு. முக்கியமா இது ஒரு பொண்ணோட கேஸா இருக்கிறதால மீடியாக்காரங்க பார்வை மொத்தமும் உங்க மேலதான் இருக்கும். நீங்க நிரபராதின்னு கோர்ட்டுல கண்டிப்பா ஈஸியா நிரூபிக்க முடியும். ஆனா அதுக்கு நிறைய டைம் ஆகும். அதுக்குள்ள எலெக்ஷனும் முடிஞ்சிடும், உங்க குடும்பமும் பிரிஞ்சிடும். அப்புறம் நீங்க நிரபராதின்னு சொல்லி நியூஸ் வர்றது பத்திரிகையில 3ஆவதோ இல்ல 4ஆவதோ பக்கத்துல ஒரு சின்ன காலத்துல மட்டும்தான் வரும். விஷுவல் மீடியா காரணங்க இதை கண்டுக்கவே மாட்டானுங்க. அதோட பேர் தானே சார் இந்த பத்திரிகை தர்மம். சரி, இதுக்கு என்னதான் வழி? மிரட்டியோ இல்ல உதைச்சோ கொஞ்ச நாளைக்கு அவனை அடக்கி வைக்க முடியும். ஆனா எத்தனை நாளைக்கு? இப்போ இது ஒரு சின்ன முள்ளுதான். அதை அப்படியே புடுங்கி போடுறதானே சார் நல்லது. அது கொஞ்சம் ரிஸ்க் இல்ல? வெளியே இருக்காது தெரிஞ்சா யாருக்கும் எந்த சந்தேகமும் வராம இதை செஞ்சு முடிக்கிறதுக்கு அங்கேயே ஒரு ஆள் இருக்கு. இவ ஜாமீன்ல வெளியே வந்திருக்கா. இவ எந்த தப்பும் பண்ணல. இவ கண்டிப்பா வெளியே வருவான்னு நம்ம எல்லாருக்கும் நம்பிக்கை இருந்துச்சு. இந்த வழக்கால இவ எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கான்னு நமக்கு தெரியும். இவளுக்கு ஏற்பட்டிருக்க இந்த நிலைமை நம்ம யாருக்கும் வரக்கூடாது. இவளை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியல. இப்ப தீபா நம்ம கிட்ட சில வார்த்தைகள் பேசுவா. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். இது என்னோட 2வது ஜென்மம். உங்க முன்னால இப்படி திரும்பவும் நான் வந்து நிப்பேன்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. நீங்க எல்லாரும் எனக்காக ப்ரே பண்ணுங்க. தீபா, நீ வா. நீ தைரியமா இரு, உனக்கு ஒண்ணும் ஆகாது.